வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். 2 ஈஸியான பொரியல் ரெசிபிஸ் பார்க்க போறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் பொரியலுங்க. முட்டைக்கோஸில் விட்டமின் சி அதிகமாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் கொலஸ்ட்ரால், கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், வெயிட் லாஸ்க்கு முட்டைக்கோஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. வெயிட் லாஸோட டயட் சார்ட்டில் கண்டிப்பாக முட்டைக்கோஸ் இருக்குங்க. சரி வாங்க முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கடுகு போடணுங்க. கடுகு பொரிஞ்சதும் நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கருவேப்பிலை எடுத்திருக்கேங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வெங்காயம் வதங்கினதும் நான் 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா எடுத்திருக்கேங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. பாசிப்பருப்பு முட்டைக்கோஸ் பொரியலுக்கு நல்லா இருக்குங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸு, பாதி முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேங்க. இப்போ முட்டைக்கோஸ் நல்லாமே சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. முட்டைக்கோஸ் இப்போது நம்ம குயிக்காக வேணும் அப்படின்னா நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சோம்னா நம்மளுக்கு குயிக்காக ரெடி ஆயிருங்க. நான் எண்ணெயிலே வச்சு வதக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எண்ணெய் அதிகமாக இல்லைங்க. இனிஷியலாக போட்டதுலேயே தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஓப்பன் பண்ணி இப்படி கிளறி விட்டுக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அது ஆயிலே இருக்குது, அதுவும் சிம்லேயே நல்லா வேகுதுங்கும்போது டேஸ்ட் கொஞ்சம் நல்லா வருங்க. வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படிங்கும்போது இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காய் போட்டு எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெல்கம் டு காவ்யா வைப்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரொக்கோலி எக் பொரியலுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ப்ரொக்கோலியை நல்லா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம், 2 எக்குங்க. இதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். ப்ரொக்கோலியும் காலிஃப்ளவர் மாதிரியே தான். சுடுதண்ணியில கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு அப்புறம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சோம்பு லைட்டாக பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கங்க. நான் ப்ரொக்கோலி 300 கிராம் எடுத்திருக்கேங்க. இப்போ எல்லாமே போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. தண்ணி மட்டும் லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நீ தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நீ உப்பு போட்டதுக்கப்புறம் குயிக்காக வெந்துடும். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இனி நம்ம முட்டை சேர்த்திக்கலாங்க. சென்டரில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம முட்டையை சேர்த்திக்கலாங்க. ப்ரொக்கோலியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே எல்லாமே இருக்குங்க. ஹை ஃபைபரும் கூட. எக்கில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குங்க. கண்டிப்பாக இது நல்லா ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, ட்ரை பண்ணி பாருங்கள். எக்கு கூட சால்ட் அண்ட் பெப்பர் எக்குக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்ம ப்ரொக்கோலி எக் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நல்லா பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லது. இப்படி டெய்லி ரெசிபிஸ் பார்க்குறக்கு காவ்யா வைப்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.